வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வின்டேஜ் டேப் டெக்கு தான். ஸோ இது வந்து ஒரு ரிவ்யூ கம் சேல் வீடியோ. ஸோ இது நீங்கள் முழுசாக பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்க மாடல் வந்து அக்காயியோட ஸ்டீரியோ கேசட் டெக் தான். ஸோ இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா CSF110. ஸோ இதுதான் இந்த மாடல் நம்பர். ஸோ இது வந்து நம்ம எப்படி இது ஒர்க் ஆகுது, ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே பார்க்கலாம். இதோட லுக் அண்ட் ஃபீலும் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ இதோட கண்டிஷன் உங்களுக்கு ஓகே அப்படின்னா தென் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இதோட ரேட்டும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துட்றேன். ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள், சரியா? ஸோ இதை வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து இதில் உள்ள பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் லுக்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் லைக் ரொம்ப ஒரு ரஃப்பான ஏரியாவில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் டேமேஜ் ஜாஸ்தியாக இருக்குது ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா. பட் ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் இப்போது சவுண்டு பிரியர் அக்காய் பிடிச்சவங்களுக்கு இது தெரியும். ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஜப்பான் மாடல் செட்டு தான் இது. ஸோ அதோட சவுண்ட் குவாலிட்டி யாருக்கு பிடிக்குமோ அவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து டேப் மெக்கானிசம் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபெதர் டச் டைப் தான். நம்ம ஃபிசிக்கல் இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி இது இல்லை, எல்லாமே பட்டன் கண்ட்ரோல்டு தான். ஸோ வாங்க நம்ம ஒரு ஒரு ஏரியாவாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னா பிராண்ட் வந்து அக்காய் நான் சொன்ன மாதிரி. ஸோ இதில் வந்து மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா CSF110. ஸோ இதில் வந்து கேசட் டோர் வந்து கைண்ட் ஆஃப் லைக் கொஞ்சம் அங்கங்கே உடஞ்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு கிராக்கு, அப்புறம் கீழே வந்து ஒரு கிராக் இருந்தது. ஸோ நான் வந்து அது கொஞ்சம் ஆடாக இருக்கேன்றனால ஒரு ஸ்டிக்கர் போட்டு ஒட்டியிருக்கேன் நான். பட் மற்றபடி இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த எஜெக்ட் பட்டன்ஸும் பார்த்தீங்கன்னா பட்டன்ஸும் ஓகே தான். இந்த எஜெக்ட் பட்டன் மட்டும் கொஞ்சம் உள்ளே போயிருக்கும். இது யூஸ்வலாகவே இந்த அக்காய் மாடலில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறது தான். ஸோ இது வந்து ஆனால் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். தேவையில்லைன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அதனால் இந்த பட்டன் எஜெக்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஸோ அதே மாதிரி ஹெட்டோட கண்டிஷனும் பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன் உள்ள. இதுவும் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஹெட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பிஞ்ச் ரோலரும் சரி கேப்ஸ்டன் வீலும் எல்லாமே வந்து உங்களுக்கு நார்மல் கண்டிஷனில் இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்த இதை பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி எஜெக்ட் பட்டன் இருக்குது, டேப் கவுண்டர் இருக்குது. டேப் கவுண்டர் வந்து உள்ள ரிங் சுற்றுது, ஆனால் கவுண்டர் மட்டும் நகரில். மேபி கியர் ஏதாவது லூஸ் கான்டாக்டாக இருக்கும்னு தான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். பட் நான் பெல்ட்டெல்லாம் செக் பண்ணிவிட்டேன், பெல்ட்டெல்லாம் நார்மலாக தான் இருக்குது. அதே மாதிரி மெக்கானிசத்துக்கும் பெல்ட்டு புதுசு தான் இருக்குது. ஸோ அதனால் அதுவும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இதில் ரெக்கார்டிங் சப்போர்ட்டும் இருக்கும். ஸோ ரெக்கார்டிங் ஆன் ஆஃப் ப்ளே மோடு வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், டைமருக்காக இது. அதுக்கப்புறம் பீக் லெவல் இண்டிகேட்டர் இருக்குது. நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தெரியும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து டேப் செலக்டர் இருக்குது. நீங்கள் வந்து கேசட் வந்து சப்போஸ் நார்மல் கேசட் இருக்குது, இல்லை மெட்டல் கேசட் போடுறீங்க, இல்லை குரோமியம் டைப் கேசட் போடுறீங்கன்னா அதை வந்து நீங்கள் இந்த செலக்டர் வழியாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டால்பி நாய்ஸ் ரிடக்ஷன் வேணுமா, ஃபில்டர் வேணுமா வேண்டாமான்றதை நீங்கள் இதில் சூஸ் பண்ணிக்கலாம். ரெக்கார்டிங்கோட பேலன்ஸ் நீங்கள் லெஃப்ட் ரைட் வந்து எவ்வளோ இதில் இருக்கணும், வால்யூமில் இருக்கணுன்றதை நீங்கள் இந்த பேலன்ஸ் வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்புறமா நீங்கள் மைக் ரெக்கார்டிங், அதான் இது வழியாக தான் இன்புட் கொடுக்க முடியும். நம்ம பின்னாடி ஆக்சிலரி வழியாக கிடையாது, மைக் வழியாக நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த நாப் வந்து ஓகே தான். இந்த நாப் வந்து ரெக்கார்டிங் லெவல் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. இது மேலே கொஞ்சம் ஒரு மாதிரி ரஃப்பாக இருந்தனால நான் ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டியிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் வேறு மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ நான் இது கொஞ்சம் அழகாக இருக்குன்றதுக்காக இந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். அதே மாதிரி கேபினெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேபினெட் வந்து கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்குது. நீங்கள் வந்து இதை உள்ளே வச்சு துணி வச்சு மூடிப்பீங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லைனா ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்ல, ஒரு ரஃப்பான இதாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. பட் ஓகே, இது வந்து உங்களுக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு கிளாத் ஏதாவது போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் தெரிய போகிறதில்லை. ஏன்னா நம்மளுக்கு மெயினாக வந்து யார் குவாலிட்டி விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த டெக்கு ப்ராப்பராக சூட் ஆகும். நான் சொன்ன மாதிரி இது வந்து அந்த சர்வோ மெக்கானிசம் இருக்கனால உங்களுக்கு வந்து நீங்கள் இங்கே பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஹெட் மூவ் ஆகுது. இது எல்லாமே வந்து அதை பார்த்துக்கணும். ஃபிசிக்கல் இது மாதிரி நம்ம வந்து ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. ஸோ வாங்க நம்ம வந்து உள்ளே எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ மேலே டாப் கவர் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ டாப் கவரோட கண்டிஷன் பாருங்கள், உள்ளே வந்து சூப்பராக இருக்குது, ஒரு இதுவும் இல்லை. வெளியே மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ரஃப் இது இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு பெரிய இது கிடையாது. நீங்கள் வந்து நார்மல் துணி போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இது பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி உள்ளே வந்து ஒரு
பிரச்சனையும் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் நம்ம உள்ள செட்டை பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஒரிஜினல் கண்டிஷனில் இருக்குது, எந்த டேம்பரிங் எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் இது கூட பாருங்கள், மாடல் நம்பரும் வந்து இங்கே உங்களுக்கு தெரியுது பாருங்கள், அக்காய். ஸோ போர்டு வந்து ஒரிஜினல் போர்டு அப்படியே இருக்குது. ஸோ மெக்கானிசம் பார்த்திங்கனாலும் இது ஒரிஜினல் கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி இது ஒரு சர்வோ டைப் மெக்கானிசம்னால உங்களுக்கு வந்து எல்லாமே ஆட்டோமேட்டட் ஸ்விட்ச் கண்ட்ரோலில் உங்களுக்கு வந்து எல்லாமே ஆன் ஆஃப் ஆகும். அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் டைப் தான் இது. ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து எதுவும் அப்படியே ஒரிஜினல் அப்படியே எப்படி வந்ததோ அதே இதில் தான் இருக்குது, ஃபியூஸு கெப்பாசிட்டர்ஸ் எல்லாமே. ஓகே, ஸோ கொஞ்சம் தூசி இதாக இருக்குது, அது நம்ம டஸ்ட்டை தொடச்சி விட்டால் சரியாக போயிடும். ஸோ மற்றபடி இதுதான் வந்து உள்ள கண்டிஷன். வேணும்னா நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பட் எல்லா காம்பனண்ட் வந்து ஒரிஜினல் காம்பனண்ட்டாக தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு பேக் வியூவிலேருந்து காட்டுறேன் நான். ஸோ உங்களுக்கு பேக் வியூ இருக்குது, லைன் அவுட் இருக்குது, அதுக்கப்புறம் பவர் சப்ளை இது இருக்குது, சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க, அக்காய் பிராண்ட் நேம் போட்டிருக்குங்க. ஸோ இதான் வந்து பேக் வியூ. ஸோ இந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெக்கானிசமும் ப்ளஸ் எல்லா கண்ட்ரோல்ஸும் தெரியும். ஸோ பெல்ட்டு வந்து புது பெல்ட்டு தான். ஸோ உங்களுக்கு அதுவும் பிரச்சனை இல்லை. இது கேப்ஸ்டான் வீலு, அப்புறம் இது வந்து அந்த ரிவர்ஸ் ஃபார்வேர்டுக்கான இது. அப்புறம் இங்கே ஒரு பெல்ட் வருது, இது வந்து கொஞ்சம் லைட்டாக லூஸாக இருக்குது, பட் ஸ்டில் வந்து இது ரொட்டேட் ஆகுது. இது வந்து ப்ளே ஆகும்போது இந்த வீல் வந்து உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஸ்பின் ஆகுது, பட் உள்ள கவுண்டர் வந்து ரோல் ஆக மாட்டேங்குது. ஸோ மேபி ஏதாவது கியர் வந்து லூஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம ஃபுல்லாக கழட்டணுன்னா மெக்கானிசத்தை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் நான் அதே எதுவும் நோண்டலை. பெல்ட்டு வந்து புது பெல்ட்டாக இருக்கனால நான் வந்து பெல்ட்டும் இது பண்ணலை, கை வைக்கல. ஸோ இதை வந்து பேக் சைடில் இருந்து பார்க்குற வியூ. ஸோ அகைன் எல்லாமே வந்து ஒரிஜினல் காம்பனண்ட் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து நம்ம செட்டை பவர் ஆன் பண்ணிவிட்டு இதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பார்க்கலாம். நான் இப்போ ஆம்பில் கனெக்ட் பண்ணல. ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம டிஸ்பிளே அண்ட் மெக்கானிசத்தை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பவர் ஆன் பண்ணுறதுக்கு இதுதான் வந்து மெயின் சுவிட்சு. ஸோ இதை ஆன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே இதாகும். ஸோ இதுக்கப்புறம் வந்து எஜெக்ட் ப்ரெஸ் பண்ணி நம்ம கேசட் போடலாம். ஸோ ஒரு கேசட் ஒன்று ப்ரீ ரெக்கார்டட் கேசட் போடுறேன். ஓகே, ஸோ ப்ளே ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ப்ராப்பராக ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ பீக் மீட்ரு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். டேப் கவுண்ட்ரு வந்து நான் சொன்ன மாதிரி டேப் கவுண்ட்ரு சுற்றலை. பட் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியுதா, உங்களுக்கு இது வந்து ரொட்டேட் ஆகிட்டுருக்கு உங்களுக்கு. ஸோ சென்சார் வந்து ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. பட் ஆனால் அந்த சென்சார் வேல்யூ டிடெக்ட் ஆகலையா இல்லை கியர் வந்து சுற்றலையான்றது தெரியல. பட் ஆனால் கவுண்டருக்கு வந்து அந்த வீல் வந்து ரொட்டேட் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகே, ஸோ மற்றபடி உங்களுக்கு சைலண்ட் ஆப்ரேஷன் தான். பெல்ட் இது கேப்ஸ்டன் எல்லாமே வந்து சுற்றிட்டு இருக்கு. ஸோ இதே வந்து டேப்பு உங்களுக்கு வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு. ஃபேன் ஆஃப் பண்ணிடுறேன் ஸோ தட் உங்களுக்கு வேறு நாய்ஸ் எதுவும் கேட்காது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெக்கானிசத்துலேருந்து எந்த நாய்ஸ் எதுவுமே கிடையாது, ஸ்மூத்தாக உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்னொன்று நான் சொல்ல மறந்தது என்னென்னா, இதில் வந்து ஸ்டாப் பட்டன் வந்து அவ்வளோ இதாக இல்லை, கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு 10 தடவை ப்ரெஸ் பண்ணால் தான் ஸ்டாப் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட் என்னென்னா, நம்ம வந்து பாஸ் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ் ப்ரெஸ் பண்ணால் பாஸ் ஆயிடுச்சு. நம்ம வந்து அதுக்கப்புறம் கேசட் வேணும்னா நம்ம எடுத்துகிட்டு மாற்றி போட்டுக்கலாம். போட்டுட்டு திரும்ப நம்ம வந்து ப்ளே ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சாங்க்கு போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ப்ளே ஆரம்பிச்சிருக்கு நெக்ஸ்ட் சாங். ஓகே, ஸோ அதுதான் நீங்கள் வந்து ஆடியோ கேளுங்க. ஆடியோ வந்து உங்களுக்கு இது கண்டிப்பாக இந்த குவாலிட்டி உங்களுக்கு தெரியும். இந்த ஜப்பான் ப்ராடக்ட் வந்து அதுவும் அக்காய் வந்து எப்படி அதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். நானும் வந்து சாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன் ஆம்பில் கனெக்ட் பண்ணிவிட்டு. ஸோ மற்றபடி வந்து இது நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டாப் பட்டன் வந்து சில டைம் வந்து இது ப்ராப்பராக இதாகிறது இல்லை. ஸோ அந்த டைம் என்னென்னா, நான் என்ன ஷார்ட் கட் வச்சுருக்கேன்னா, இந்த இடத்துல நம்ம ஃபிசிக்கலாக தொட்டாவே வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ ஜஸ்ட்டு தொட்டால் ஸ்டாப் ஆகும். ஸோ அதனால் சுவிட்சு வந்து இந்த ஃப்ரண்ட் இது தான் உங்களுக்கு வந்து எடுத்து க்ளீன் பண்ணால் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். மற்றபடி அது வந்து ஃபங்க்ஷனாலிட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு சூப்பராக ஓடுது பார்த்தீங்களா. அகைன் ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட்டு ஸ்டாப் பண்ணியாச்சு. அதே மாதிரி ரிவர்ஸ். ஸோ அதான் பட்டன்ஸ் மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு பட்டனு. பட் மெயின் இது ப்ளே அண்ட் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குது. ஓகே, ஸோ நான் உங்களுக்கு ஆடியோ வந்து கனெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். சவுண்ட் குவாலிட்டி இதெல்லாம் ஓகேனா நீங்கள் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ரைஸும் போட்டிருக்கேன். அந்த ப்ரைஸ் ஓகேனா இது பண்ணுங்கள். ஓகே, ஸோ அதான் சொன்ன மாதிரி இது வந்து லுக் அண்ட் ஃபீலில் வந்து கொஞ்சம் லோ இதில் தான் இருக்குது. பட் ஆனால் ஃபங்க்ஷனாலிட்டி சவுண்ட் எஃபெக்ட் யாருக்கு வேணும், இதை வந்து ஒரு ஆம்பில் கனெக்ட் பண்ணி நீங்கள் ரியலாக வந்து அந்த குவாலிட்டி செட்டோட சவுண்டு கேட்கணுன்னா அது அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக இது செட் ஆகும். நீங்கள் வந்து இல்லை நான் டிஸ்பிளேவும் சூப்பராக இருக்குன்னா அவங்களுக்கு வந்து இது செட் ஆகாது. ஐ மீன் செட் ஆகாதுன்னு இல்லை, இதுதான் கண்டிஷன். இது உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் அடுத்து வந்து ஆடியோ இதை வந்து நான் வீடியோ கனெக்ட் பண்ணுறேன். ஐ மீன் ஆடியோ ப்ளே பண்ணதான் நான் ரெக்கார்ட் பண்ணதான் இதோட அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் கேளுங்க. காப்பிரைட் இஷ்யூ இருக்கிறனால அப்பப்போ வந்து மியூட் பண்ணி இது பண்ணுவேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு இது பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பாருங்கள் பீக் மீட்டரும் நல்லா டிஸ்பிளே காமிச்சிட்ருக்கு.